வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. இரண்டாவது இந்திய அரபு வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் இன்று புதுடெல்லியில் நடைபெறுகிறது. அரபு லீக் உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் பொதுச் செயலாளர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். புதுடெல்லியில் இந்தியா நடத்தும் முதல் இந்திய அரபு வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் இதுவாகும். இக்கூட்டம் ஏற்கனவே உள்ள ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி கூட்டாண்மையை விரிவுபடுத்தி ஆழப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவின் தாக்கங்கள் குறித்து வரும் பிப்ரவரி 16 முதல் 20ஆம் தேதி வரை புதுடெல்லியில் நடைபெறவுள்ள உச்சி மாநாடு உலகிலேயே மிகப்பெரிய மாநாடாக அமையும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மாநாடு குறித்து நேற்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீ செங்கல் நீரம்மன் நகர், ராஜா அமிர்தாம்பாள் நகர் ஆகிய பகுதிகளில் 1,41,51,51,000 ரூபாய் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணி மற்றும் புதிய மின்மாற்றி திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு ரா சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். தொடர்ந்து புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி கோர்க்காடு துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் ஏம்பலம் மின்பாதையில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை புதுக்குப்பம், செம்பியபாளையம், கீழ் சாத்தமங்கலம், மேல் சாத்தமங்கலம், சிவராந்தகம், கீழூர் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங், வீர் சோட்ரானி ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டிக்கான 33 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.